அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன்ஸ் அசென்ஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு சாப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையில சொல்கிறேன், இந்த இன்ட்ரோ சாங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாங் இருக்குது, அதாவது ஜெயம் ரவியோடைய ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் தான் எனக்கு உண்மையிலே ஞாபகம் வருது. ஏன்னா அதோடைய மியூசிக்கும் இதோடைய மியூசிக்கும் லைட்டாக கொஞ்சம் மேட்ச் ஆகுது. நீங்கள் வேணா டைம் கிடைச்ச அப்புறமா போயிட்டு டீமன் அசென்ஷன்ஸோடைய இன்ட்ரோ சாங்னு போட்டு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கு. அதே மாதிரி போன எபிசோட நான் எதிர்பார்க்கவே நருட்டோவில் வந்து அந்த கேரக்டர் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு தலைமை அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காம பார்க்கலாம். இன்னும் என்னென்ன கேரக்டர் வரப்போதோ தெரியல. இதே போலதான் ஆல் டிவைசிங் வேல் அனிமேலையும் ஜுராயா மாதிரியே ஒரு கிழமை வந்தான். இந்த அனிமேல பார்த்தா ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டானுங்க. என்னன்னு தெரியல, சைனீஸ் அனிமே ஒன்று பார்த்தா ஜாப்பனீஸ் அனிமேல ஒரு சில கேரக்டரையும் அப்படி மேட்ச் பண்ணி காப்பி அடிக்கிறாங்க போல. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கட்ட டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 2 பேருக்கு இடையில அந்த இடத்துல டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. அவனுங்க மாத்தி சண்டை போறதுல ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஆப்பனண்ட் வந்து தன்னுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு ஸ்கெலிட்டன் வாரியரை வர வைக்கிறான். அது இவனை போயிட்டு அட்டாக் பண்ண போகுது. சீனியர் சிங் கோஸ்ட் ஸ்பிரிட் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கல்டிவேஷன் முடிஞ்ச பிறகு தானே இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இது முன்னாடி தெரியுமா எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஸ்கெலிட்டனை சமன் பண்ண முடிஞ்சது. ஸ்பிரிட் சமனிங் டெக்னிக் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய கோஸ்டும் கூட அதுங்களுடைய மாஸ்டரா இருக்கவங்கள நீங்க அது கூட சண்டை போட்டு தன்னுடைய சர்வெண்ட் அதை மாத்திக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்களுடைய லக்க பொறுத்து தான் இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களை கொன்னுடும். அதனால சமனிங் பண்ற ஆளுங்களுடைய சக்திகளை பொறுத்து தான் அதுங்க எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்படும். இது ஒயிட் போன் டீமன். வேஸ்ட் ஆஃப் டைம் அவனை போட்டு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்த தலைமை அதோடைய உடம்புல எக்ஸ்ப்ளோஷனுக்கான ஸ்பெல் எல்லாத்தையுமே விட்டு நான் பேப்பரா. ஓ பரவாயில்ல, பட் ஆனா இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வெடிச்சு சதறல அதோடைய உடம்பை பீஸ் ஆக என்னப்பா அது கீழே விழல. எக்காரந்து கொண்டு அந்த ஒயிட் போன் டீமன் வந்து குறைச்சி இட போட வருது. அந்த நக்கல சரி. அதுக்கப்புறம் பார்த்தா அது திரும்பி ரீஜனரேட் ஆயிட்டு தலைவனை வந்து அடிச்சு தோக்கடிச்சிருது. ஒரு கட்டத்துல அது கொடத்துக்கு போறதுனால பாஸ் எக்ஸாமினரும் இப்போதைக்கு இது நடத்துங்க, டெஸ்ட் முடிஞ்சது, ரொம்ப நன்றி. இப்போதைக்கு சின்ன காம்படிஷன் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட காம்படிஷன் எல்லாமே இதுக்கப்புறம் நடக்க போறதுனால எல்லாரும் போயிட்டு அதுக்காக கொஞ்சம் தயாராகுங்க. கண்டிப்பா வைக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நீங்க ஹை ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அடுத்த கட்ட டெஸ்ட் எல்லாத்தையுமே அது உதவி பண்ணும் உங்களுக்கு. அதனால உங்களுடைய ரேங்க் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் லெசன்ஸையும் நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல உங்களுடைய கூட்டாளிகள் யாருக்கிட்டையும் உங்களுடைய தனிப்பட்ட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்றதை வெளிப்படுத்திக்காதீங்க. அது உங்களுடைய எனிமிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் போய் அமையும். நெக்ஸ்ட் காம்படிஷன் வரும்போது உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஷீல்டை கையில வச்சு பார்த்துட்டு அவனுடைய நண்பர்கள் வந்து இப்போதைக்கு எங்களை விட்டு போறன்ற மாதிரி பிரிஞ்சு போக எனக்கு இருக்கிற இப்போதைய ட்ரைனிங் வந்து இது பத்தலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. விட மாட்டேன். கண்டிப்பா இந்த போன் டீமன் கூட நான் எதனா பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். அதுக்காக இந்த 3 ஸ்டார் ஷீல்டை பயன்படுத்தலாம். எதனா ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா. ஏன்னா இப்படி இருந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல வேலை பார்க்கறவர்கிட்ட, சார் நான் இந்த இடத்துல போன் டீமனை ரெகுலரா சமன் பண்ணி ட்ரைனிங் பண்ணலாம்னு கொஞ்சம் ஆசைப்படுறேன். ஏ தம்பி, உங்ககிட்ட எதனா ஒரு ஸ்பிரிட் ஸ்டோன் வச்சிருக்கா? இல்லைங்களே, அந்த அளவுக்கு எல்லாம் சீப்பானதான் இருக்குது, பரவாயில்லைங்களா? அப்ப இந்த இடத்துட்டு போ, எனக்கு என்னுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், நான் பெருக்கிட்டு இருக்கேன், ஃப்ரீயா பண்ணணும்னா வெளியே போய் பண்றான். எங்க நின்று நீ பண்ணணும்னு நினைச்சினா அதுக்கு நான் கிளீன் பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு கமிஷன் கொடு. சரியான ஆள் இவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா ரோன் மாஸ்டர் கொடுத்த அந்த கல் எடுத்து அவங்க கொடுக்குறான். என்னங்க இப்போதைக்கு தான் இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோ இந்த போன் டீமனை வச்சு நான் கண்டிப்பா முழுமையா பிராக்டிஸ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இருக்கிறதையும் சொல்ல பண்ணிட்டேன், பாத்துக்கலாம். பின்னாடி எதனா ஒரு ஸ்பிரிட் ஸ்டோன் வந்து நம்ம சம்பாதிக்காம போயிடுவோம் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த போன் டீமனை சமாளிக்கிறதுக்கு தயாரா இருக்க அதை வெளியே வர வச்சுட்டான். அதுக்கப்புறம் அதை சண்டை போறதுல நிறைய விதமான அனுபவங்களை ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறான். அது இவனுக்கே டஃப் கொடுக்குது. அதுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. ஹீரோ ஒரு கடத்துல ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அது காலின்னு நினைச்சாலுமே அது பார்த்தா என்னமோ ஹீரோவோட சண்டை போட துடிக்குது. ஒரு கட்டத்துல தன்னுடைய உருவத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணது. அது பெருசாகிறதுல ஒரு கை பார்த்தா இல்ல, ஆனா இருக்கிற இன்னொரு கையை வச்சு அதை ஹீரோ அசால்ட்டா தடுக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து ஒரே போட்டு அவனை கொண்டுலான்னு பார்க்கவும் ஹீரோ தன்னுடைய அந்த ஷீல்டை வச்சு தடுத்துறான். அப்புறம் இன்னொரு ஸ்பெல்லை பயன்படுத்தி அதோடைய மொகடியை போய் தடுக்கிறான். நல்ல வேலையா அதை கொண்டுட்டான். அதே இடத்துல அது சமனிங் இருந்து மொத்தமே டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது. நல்ல வேலை இந்த 3 ஸ்டார் ஷீல்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். அவங்க கொடுத்து நல்லதான் போச்சு. முடிஞ்சளவுக்கு நான் இன்னும் கத்துக்கணும். ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதே விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த 3 ஸ்டார் ஷீல்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னால அதை சமாளிக்க முடிஞ்சது. உண்மையிலேயே அவங்க டாப்பான ஆள் தான் நினைக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னா இது உண்மையிலே அபூர்வமானதான். இது யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ தான் அப்படியே மறை வைக்க இருந்தாலுமே அந்த போன் டீமன் என்னால சமாளிக்க முடியுது. ஆனா இதுக்கு முன்னாடி சீனியர் ஜாங்கா இருந்த அவர் கூட சண்டை போடும்போது என்னால சமாளிக்க முடியல. அவர் வேற ஐஸ் பவர் வச்சு என்ன அட்டாக் பண்ணாரு. கண்டிப்பா இந்த முறை என்னால சமாளிக்க முடியுமா? ஏன்னா இந்த போன் மாஸ்டரையே சமாளிச்சிட்டேன். அப்பனா பத்தலன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கோ நம்ம இன்னமும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் மூந்து பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா உடம்பு தான் ரொம்ப நாத்தடிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு அருமையான குளியல போட என்னடா இன்னமும் எதுவுமே நடக்காம இருக்கேன்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அந்த ஒரு பொண்ணே வந்துட்டான். ஹீரோ குளியதை பார்த்துட்டு இருக்கான். யாருமணி அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்காங்க. என்னடா எனக்கு தெரியலையா? நான் தான் மோ ஷாங்கியோன். நான் தான் உன்னுடைய ஃபியான்சே. தெரியாதா? ஃபியான்சேவா? ஆமா, உன்னுடைய பாய் ஃபேமிலியும் என்னுடைய மோ ஃபேமிலியும் பல ஜென்ரேஷனா இதுல நண்பர்களா இருக்கிறதுனால முறைப்படி பார்த்தா நானும் உனக்கு ஒரு ஃபியான்சே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ள நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு இந்த ஒரு மேரேஜ் விஷயத்துல. அதனால நம்ம 2 பேருமே சில்ட்ரனா இருக்கும் போதே இந்த விஷயம்லாம் எப்பயும் முடிவானது. நான் உனக்கு தான், நீ கவலைப்படாத. ஆனா இந்த விஷயம் கூட தெரியாம நீ எப்படி இந்த மாதிரி இருக்குன்னு புரியல. உனக்கு தலையில எதனா அடிப்படை
பிடிச்சா நம்ம 2 பேரும் கல்டிவேஷன் பார்ட்னரா இருப்போம், அப்பதான் உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க எல்லாமே லைட்டா மறந்து போச்சு, தலையில அடி படிச்சு, ஏதோ செர்மனில போனா தலையிலே அடிச்சாங்க. என்னடா இங்க நடக்குது? டேய் பாய் பையலே, உனக்கு ஒரு பிஎன்சி வேற இருக்கான், இவங்க கண்டிப்பா எனக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்காங்க போல. இந்த இடத்துல ஜூனியர் பாய், நீ தப்பா நினைக்கலனா நான் உனக்கு கல்டிவேஷன் சொல்லி தரட்டா? ஏங்க நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கும் எனக்கும் வயசு டிஃபரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்குமே, அப்ப நீ சொல்றத பார்த்தா எனக்கு வயசு அடிச்சுன்னு சொல்றியா? நீ வயசானவங்கள கிடையாது, நீங்க எனக்கு முறை பொண்ணே தான் அப்படின்னு ஹீரோ சொல்லி சமாளிக்கிறான். கல்டிவேஷன்ல சில பல விஷயங்களை நான் உண்மையிலே உனக்கு சொல்லி தரேன், அதுவும் நீ விருப்பப்பட்டதான். பட் எங்கப்பா? அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய பழைய துணியை வர வச்சு போட்டுக்க, நான் எதிர்பார்க்கவே இல்லடா, நீ பாய் ஃபேமிலியோடிக்க யங் மாஸ்டரா இருந்தா நீ இவ்வளவு ஷையா இருக்க, நான் உன்னுடைய ஃபியான்ஸே தான், நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், எது வந்தாலும் கூச்சப்படாம சொல்ல. ஆனா எனக்கு கல்டிவேஷன்ல தாங்க ஆர்வம் இருக்கு, நீங்க முடிஞ்சளவுக்கு அது எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியை பத்தி தப்பா பேச எவனா இருந்தாலும் அவன் மூஞ்சில சாணியை முழுவேன், ஏன்னா நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பேசி கல்டிவேஷன் முக்கியமா கத்துக்கணுன்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அப்பன்னா நான் வந்து நீ எந்த மாதிரியான தியானத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேட்கலாமா? என்ன டெக்னிக்கை பயன்படுத்துறேன்? நான் வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் டெக்னிக்கை தான் கல்டிவேட் பண்றேன், அதுதான் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன். அதுவா ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் டெக்னிக்? அதுக்கு முக்கியமா உனக்கு சோல் ரிப்பேரிங் கோடும், அது மட்டும் இல்லாம நிறைய சோல்ஸும் தேவைப்படும். உனக்கு தெரியுமா என்னதுல அந்த சோல்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு? இல்லையே. சரி வா நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ கூட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு பறந்து வரேன். ஆமா என்னங்க இடம் இது, பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. கவலைப்படாத, இதுதான் லார்ஜஸ்ட் கல்டிவேஷன் மார்க்கெட். இதுல கிடைக்காத பொருளே கிடையாது, விற்காத பொருளே கிடையாது. அப்புறம் ஹீரோவும் உள்ள வர வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள வித்தியாசமா இருக்கு அந்த இடம். அப்படி எங்கப்பா நிறைய கடை இருக்கு. ஹீரோ வழியில நிக்க ஒருத்தன் பார்த்தா கத்துறான், டேய் ஓடம் போய் நில்றா, காலையில வந்து உயிர் எடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகிறதுல ஒருத்தன் அடியான போக, வாங்க வாங்க யங் மாஸ்டர் பாய், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், இந்த முறை நான் உங்க கிட்ட நிறைய விஷயத்த வைக்கலான்னு இருக்கேன், பாருங்க புது புதிய ஸ்பெல் பேப்பர்லாம் ரெடி பண்ணிருக்கேன், இதை வச்சு உங்களுடைய கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணலாம்ன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு எதுவும் இப்போ வேணாம், பரவாயில்ல வச்சு உங்க இதுக்கு நீங்க பொறுமையா காசு கொடுத்த போதும். ஆடா இதுவா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 3 பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த பேப்பர் தூக்கி போட்டுட்டு, எங்க பாரு கடையில் தேவையில்லாதவங்களாம் இப்படிதான் வைப்பாங்க, நம்ம கையை பிடிச்சி வாங்க வைப்பாங்க, ஆனா நீ வாங்காம அதெல்லாம் கண்டுக்காம நம்மளுடைய நோக்கம் என்னமோ அதை நோக்கி தான் வரணும், சரியா பாப்பான்ற மாதிரி அதுக்கப்புறம் கூட்டு போக. அதுக்கப்புறம் ஹீரோ போற வேலையை பார்த்தா ஒரு கறிக்கடையில மோதிட்டான். டேய் பாத்துறோம், இது வீந்துச்சுன்னா எவ்வளவு வேலையை விழுந்தது தெரியுமா? என்ன யங் மாஸ்டர் உங்களுக்கு கறிக்கடையில ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல, கறினா ரொம்ப பிடிக்குமோ? அப்படிலாம் இல்ல, எனக்கு மேஜிக்கல் பீஸ்ட் பச்சிலாம் சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, ஆனா அதெல்லாம் சாப்பிடுறதுனால நமக்கு எதனா பயன் இருக்கா? முட்டாள், உண்மையில பயன் இருக்குடா. மேஜிக்கல் பீஸ்டஸ் எல்லாத்தையுமே நீ சமைச்சு சாப்பிடுறதுனால அதுங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே உன்னுடைய கல்டிவேஷனுக்காக நேரத்தை இன்னும் மிச்சம் பண்றதுக்காக அது உதவி பண்ணுடா, அதனால அதை அதிகப்படியான பேர் வாங்கி சாப்பிடுறாங்க, என் பிசினஸ் கிடைக்காத இந்த இடத்த விட்டு போயிட்டு மூஞ்சில வெட்டி விடுவேன் அப்படின்னு அவன் தத்தி விடுவோம். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வரான். போற பையிலே பார்த்து வேற ஒருத்தன் கையை பிடிச்சி, வாங்க வாங்க யங் மாஸ்டர் கட்டுக்காதீங்க அவளை, உங்களுக்குன்னே தனியா இப்போ தரமான பொருட்கள் எடுத்துன்னு வந்திருக்கேன், இதெல்லாம் நீங்க வச்சு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது, ஆனா நான் எதுவும் வாங்குறதுக்காக ஐடியா இல்லைங்களா, எப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த ஸ்டோன் பாருங்க இது ரொம்பவும் நல்லா இருக்கும், செஞ்சுரியை கடந்தது இது, நான் இது வெறும் கம்மியான காசுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தா மிளகா அரைச்சி போடுறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஏமாத்த போற மாதிரி போக கரெக்ட் டைம்ல பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு, என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்கேன், யங் மாஸ்டர் கிட்ட ஏமாத்தி வைக்கலான்னு பாக்குறியா? ஒண்ணுல நான் இந்த சைடு வந்து அப்ப இது கடையை போட்டிருக்கேன், எடுத்துருக்கேன் கொஞ்ச நேரத்துலயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா துணியெல்லாம் மூட்டை கட்டின்னு எடுத்துன்னு போயிடறான். எங்க பாருங்க யங் மாஸ்டர், எந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பயங்கர உஷாரா இருக்கணும், ஏன்னா இந்த இடத்துல இருக்க கடைக்காரங்க எல்லாருமே உங்களுடைய தலையில மிளகா அரைச்சி விட்டு உங்க காசை கறியாக்கிடுவாங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கின மாதிரி, அதனால கொஞ்சம் உஷாரா வாங்க. நீங்க என்னன்னு தெரியல எதுவுமே நாகச்சின்ல என்னதான் உங்களுக்கு. சரி விடுங்க வந்த இடத்துக்கு வந்துட்டுமா? வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அந்த சோல்ஸ் எல்லாமே நம்மளால வாங்க முடியும், சீப்பாக வாங்கலாம், நம்ம தேவையான குவாலிட்டியிலே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனே பார்த்தா எவ்வளோ இன்னொரு பக்கம் போயிட்டு தேவையான பொருட்களை திருட்டு ஹீரோ அவர்கிட்ட போயிட்டேன், ஓனர் இந்த இடத்துல என் சோல்ஸ் எல்லாம் இருக்கான், இருக்கு ஆனா அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதுக்கு எனக்கு பேசிக்கான மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா மட்டும் என்னால் தர முடியும், அதுவும் அதிகமாலாம் கிடைக்காது, கம்மியா தான். நீங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி உனக்கு எந்த கிரேட்ல வேணும்? ஹை இருக்கு, மீடியம் இருக்கு, லோ கிரேடும் இருக்கு. எனக்கு லோ கிரேட்ல இருக்கிறது நிறைய கொடுங்க, ஆனா அதுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் செலவாகுமே. இல்ல என்கிட்ட கம்மியா தான் இருக்கு, என்ன பண்றது, என்னால இப்போதைக்கு 5 ஸ்பிரிட் ஸ்டோனை தான் வித்து வாங்க முடியும். சரி அடுத்த முறை கண்டிப்பா அதிகப்படியா எடுத்துன்னு வந்து வாங்கிப்போம். ஹை கிரேட் இருக்கிற அப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ற அந்த என்சோலோடைய ரேட் எவ்வளவு, அது எவ்வளவு காசு ஆகும்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. 13 ஸ்பிரிட் ஸ்டோனா? நான் இப்பதான் புதுசா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இப்போதைக்கு இல்லை, ஆனா நீங்க எனக்காவது கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சீங்கன்னா நான் கண்டிப்பா பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன். அதனால இருக்கிறதுலேயே உங்களால முடிஞ்ச லோ கிரேடா இருக்கிற சீப்பான என்சோலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன மன்னிச்சிரு தம்பி, இந்த இடத்தோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் விலையெல்லாம் நான் குறைச்சி தர மாட்டேன், என் பிசினஸ் இந்த இடத்துல ஸ்லோவா தான் போகுது. என்ன பிரச்சனை, உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்பிரிட் ஸ்டோன் இல்லையா? அப்படி இல்லைங்க இருக்கு, ஆனா ஹை கிரேட் என்னால வாங்க முடியாது, இப்போது இருக்கிறத கொடுக்குறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொடுத்த பிறகு ஹீரோவுக்கு அவன் கேட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுக்குறான். அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பின பிறகு, நீங்க இன்னைக்கு இது உதவி பண்ணதுக்கு ரொம்பவும் நன்றி சிஸ்டர் மோ, இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்ன கண்டுக்காம போனா எப்படி? என் சோலை பொறுத்த வரைக்கும் நீ பிராக்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணலாம், ஆனா கண்டிப்பா நீ ஹை குவாலிட்டி இருக்கிற சோல் ரிஃபைனிங் நீ பண்ணியே ஆகணும், அதுக்காக உனக்கு ஒரு சோல் பாண்ட் தேவைப்படும். சரி ஓகே, என்னால முடிஞ்சளவுக்கு நான் பண்றேன், ஆனா ஆல்மோஸ்ட் இப்போ இருந்து எல்லா ஸ்பிரிட் ஸ்டோனும் என்னை விட்டு போயிடுச்சு, நான் முடிஞ்சளவுக்கு அதை சேர்த்து பிறகு தான் ட்ரை பண்ண முடியும். சரி ஓகே, உனக்கு வேற எதனா உதவி வேணா கூட சொல்லு, நான் வந்து பண்றேன், உனக்கு பிரச்சனையே இல்லை. கண்டிப்பா நீங்க பண்ணது இது பெரிய உதவி தான், தேவைப்பட்டு நான் உங்களை வந்து கேட்கறேன், அப்புறம் என்ன மறந்துடாத சரியா? கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரி அப்பனா 3 நாள் கழிச்சு ஸ்டார்வார்டு ஹால்ல இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு 9 மணி காலையில
வேலையில பார்ப்போம். சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அவன் எங்க போறான், உனக்கு எதுக்கு அது, எங்க பாரு மோ ஃபேமிலிக்கும் அவனுக்குமே இடையில எந்த விதமான பெரிய லெவலான அக்ரிமெண்ட் கிடையாது. இருக்கிற சின்ன ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு நீ அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா போறது எனக்கு பிடிக்கல. நீ கண்டிப்பா எனக்கு கோஆபரேட் பண்ணி தாகணும். அவங்க கூட எனக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த இடத்த விட்டு போய் என்ன தொல்லை பண்ணதா. என்னது, ஆமா அவனுடைய ஃபியான்ஸாவே இருக்கிறதுக்கு நான் தகுதியானவன் தான். அது மட்டும் இல்லாம நாங்க பல ஜெனரேஷனா ஃபேமிலியா ஒன்னா தான் இருக்கும் நண்பர்களா. நீ இதுல மூக்க நினைக்காத. அவன் கண்டிப்பா நிறைய விஷயத்த சாதிக்க போறான். அவன் பாய் ஃபேமிலியை சேர்ந்த அந்த யங் மாஸ்டரே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியுது. இல்ல நீ தான் அப்படி சொல்ற, ஆனா எனக்கு அப்படி தெரியல. கண்டிப்பா அவன் பாய் ஃபேமிலியோடைய பெருமையை காப்பாற்ற போறான் பாரு. ஏன்னா நீ தான் இந்த இடத்துல சஸ்பீஷியா தெரியற. அப்படியா, நீ அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? சரி இரு, இன்னும் 3 நாளைக்குள்ள நானே பர்சனலா அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவன் யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தலைவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பிடிச்சி ரொம்ப பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுவோம். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.